ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம், அல்லது இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷினில் கேட்கலாம். ஓகேவா, சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்னா அதை குறிப்பாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதா இந்த எஸ்ஐஆருடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, இது எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது. ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஐஆர் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மையான நியாயமான மோசடி இல்லா ஒரு தேர்தலை நடத்துவதற்காக, ஜனநாயக முறையில் ஒரு தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணையத்தால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறப்பு நடைமுறை தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது. ஓகேவா, இப்போ இந்த எஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன மாதிரியான பணிகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 324. ஓகேவா, சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 324. அதே மாதிரி ஆர்டிகல் 326 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்குரிமை அப்படின்றது கொடுக்கப்படுது. ஓகேவா, இப்போ பாருங்க பாலிட்டி ரிலேட்டடாக இந்த 2 ஆர்டிகல் வந்து இந்த எஸ்ஐஆரோடு தொடர்புடையதாக இருக்கும். ஒன்று ஆர்டிகல் 324 சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட வேண்டும், அதனுடைய பணிகளை பற்றியும் சொல்கிறது தான் ஆர்டிகல் 324. அதே மாதிரி ஆர்டிகல் 326 வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வயது நிரம்பிய யாரும் எந்த குடிமகனும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்களிக்கலாம் அப்படின்றது வந்து ஆர்டிகல் 326. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950. ஓகேவா, இந்த 3 அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையத்திற்கான இந்த எஸ்ஐஆரை உருவாக்கும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் அளிக்கப்படுது. ஓகேவா, இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வாக்காளர்களுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்படும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாக்காளர்கள் சேர்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலிருந்து மோசடியான போலி வாக்காளர்களை நீக்கிறது, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர்கள் பட்டியல் இருக்கு இல்லையா அதில் திருத்தம் மேற்கொள்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேவா, எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐஆர் நடைமுறை வந்து பீகாரில் நடந்து, பீகாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் போலி வாக்காளர்கள், எவ்வளோ போலி வாக்காளர்கள் 60 லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கப்பட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதிப்புடையது. அப்போ இந்த 60 லட்சம் வாக்கும் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு, போலி வாக்குகளாக தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 100 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீகாருடைய தேர்தலில் வந்து நடந்தது. ஓகேவா, பீகார் தேர்தலுக்கு முன்னாடி இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் வந்து நடந்திருக்கு. இதை காங்கிரஸினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வெளில கொண்டு வந்திருப்பார். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய தரப்புலேருந்து எந்த ஒரு உத்தரவாதமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படல. அதுக்கு அவங்களும் சில விளக்கங்களையும் சொல்லியிருந்தாங்க. பார்லிமெண்ட் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இது விஷயம் வந்து பேசப்பட்டது. ஓகேவா, இப்போ எஸ்ஐஆர் நடைமுறையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்கள், அடுத்து தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய ஒரு 7 மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஓகேவா, அப்போ அதில் குறிப்பாக தமிழ்நாடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் வந்து நடக்க போகுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் முறையை வந்து எதிர்க்கிறாரு. ஓகே, இந்த எஸ்ஐஆர் முறையை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். எஸ்எஸ்ஆர் அப்படின்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சுருக்க முறை வாக்காளர் திருத்தம். இப்போ எஸ்ஐஆர்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு பார்த்தோம், சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இந்த முறையை ஏன் எதிர்க்கிறாங்க, இந்த முறையால் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது தீமைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னா சுருக்க முறை வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும். எப்படி, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும். ஓகேவா, இதுவே எஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐஆர் வந்து 10 அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இதுக்கு முன்னாடி கடைசியாக எஸ்ஐஆர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேவா, அப்போது இந்த எஸ்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையும், எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நடக்கும். இப்போது இந்த எஸ்எஸ்ஆர் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது, புதிய வாக்காளர்களை சேர்த்தது, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்வது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களில் போலி வாக்காளர்கள் இருக்கிறத நீக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும். இதில் எஸ்எஸ்ஆரில். இப்போது எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக புதிய வாக்காளர்களை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் அந்த வாக்காளர் தன்மை வந்து சரிபார்க்கப்படும். ஓகேவா? போலி வாக்காளர்களை கண்டறிந்து அதில் நீக்குவாங்க. இருக்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துருப்போம், எஸ்எஸ்ஆர் நடக்கும்போது வாக்காளர் பட்டியல் அப்படின்றது நிறுத்தி வைக்கப்படாது. ஓகேவா? ஆனால் எஸ்ஐஆர் நடக்கும்போது வாக்காளர் பட்டியலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஆர், ஓகேவா, சுருக்கமுறை திருத்தத்தில், அதாவது வாக்காளர் சுருக்கமுறை திருத்தம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த எஸ்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் இங்கே யாரெல்லாம் வந்து பணியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடி முகவர்கள். ஓகேவா? வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூத் லெவலில் அங்கே மெம்பர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வாக்குச்சாவடி நபர்கள். ஓகேவா? வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாக்குச்சாவடி முகவர்களும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து எஸ்எஸ்ஆரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேற்கொள்வாங்க. இதே எஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் தான் மேற்கொள்ளும். யார் மேற்கொள்வாங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர், பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பூத் லெவல் ஆஃபீஸர், அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர். இவங்க யார் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படக்கூடிய அலுவலர்கள். அப்போ பிஎல்ஓ மட்டும்தான், இங்கே தேர்தல் ஆணையம் மட்டும்தான் என்ன பண்ணும் எஸ்ஐஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நடைமுறையை செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எஸ்எஸ்ஆரில் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடி முகவர்கள், ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள், இவங்க 2 பேரும் இணைஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலை தயாரிப்பாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்காளனுடைய உறுதித்தன்மை வந்து அந்த அளவுக்கு சரிபார்க்கப்படாது. ஆனால் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் பிஎல்ஓ இருக்காங்க இல்லையா, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வாக்காளரை 3 முறை சோதிப்பார்கள். எத்தனை முறை சோதிப்பாங்க அப்படின்னா 3 முறை சோதிப்பார்கள். அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுடைய உண்மைத்தன்மை, இவர் தான் வாக்காளரா, இந்த அட்ரஸில் தான் இருக்காரா, இவருக்கு வந்து வயது ஆகிடுச்சா, இவர் உயிரோடு இருக்காரா, இந்த மாதிரி எல்லா உறுதித்தன்மையும் எஸ்ஐஆரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொள்ளப்படும். ஓகேவா? ஓகே, அப்போ பார்த்துக்கோங்க. இப்போது எஸ்எஸ்ஆர், எஸ்ஐஆர். இப்போ எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு துல்லியமான தேர்தல், போலி வாக்காளர்கள் நீக்கப்படணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும். இந்த விஷயங்கள் எல்லாம் எதில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னா எஸ்ஐஆரில் தான் மேற்கொள்ளப்படும். ஏன் அப்படின்னா இது நீண்ட காலத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கப்படுது. அதனால மிக துல்லியமான ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேகரிப்பாங்க. எதில் அப்படின்னா எஸ்ஐஆரில். ஓகே, இப்போ எஸ்ஐஆரோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறையிலான தேர்தலை உறுதிப்படுத்துறது, நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்துது, போலி வாக்காளர்களை நீக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடியில் மோசடிகளை தவிர்க்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் முறையில் வந்து மேற்கொள்ளப்படும். இதெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு சுதந்திரமான நியாயமான ஜனநாயக தேர்தல் அப்படின்றது நடக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸில் இருப்பார். ஓகேவா? அவர் வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிருப்பார். அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அங்கேயும் இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓட்டு உரிமை வாங்கியிருப்பார். இப்போ ஒரே வாக்காளர் 2 இடங்களில் ஓட்டு உரிமை வாங்குறாரு. அப்போ இந்த முறையெல்லாம் நீக்கப்பட்டு சரியான முறையான வாக்காளர்கள் வந்து இதில் சேர்க்கப்படுவாங்க. ஓகேவா? ஓகே, அப்போ எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு துல்லியமான தேர்தல் நடக்கிறதுக்கும், ஒரு துல்லியமான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கும், போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்கும், நியாயமான ஜனநாயக முறையிலான வாக்கு அப்படின்றது இங்கே வந்து நமக்கு உறுதி செய்யப்படும். நமக்கு தெரியும் ஒரு வாக்குடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா 1 வாக்கு 2 வாக்குலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி போலி வாக்காளர்களை நீக்குவது எஸ்ஐஆருடைய மிக முக்கியமான இது. அதோடைய தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் முழுக்க தேர்தல் ஆணையம் மட்டும்தான் எஸ்ஐஆரில் வந்து ஈடுபடும். ஓகேவா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அபாயம் வந்து இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இருப்பிடச் சான்றிதழ், இது போன்ற முக்கிய ஆவணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பரிசோதிக்கப்படும். ஓகேவா? இப்போ இந்த ஆவணங்கள் இல்லாதவர்கள்லாம் என்ன பண்ண முடியாது, புதிய வாக்காளர்களாக சேர்க்க முடியாது, அல்லது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது ஆதார் அட்டை இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கணும், இருப்பிடச் சான்றிதழ் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ இதெல்லாம் இதனுடைய குறைபாடுகளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்படுது. ஓகேவா? இப்போது எக்ஸாம் ரிலேட்டடாக நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன, அதோடைய மீனிங், அதாவது அதோடைய ஃபுல் ஃபார்ம் இங்கிலீஷில் கேட்பாங்க. ஓகேவா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேவா? அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இப்போ இது ரெண்டோடைய ஃபுல் ஃபார்மை வந்து நம்ம கேட்கலாம். அரசியலமைப்பில் இந்த நடைமுறையை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு என்னென்ன விதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 324 சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்தணும். 326 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்குரிமை அப்படின்றது இருக்குது. ஓகேவா, இந்த 2 விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950. ஓகேவா, அப்போ இந்த 324 ஆர்டிகல் 326 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 மூணின் அடிப்படையில் எஸ்ஐஆரை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது. கடைசியாக இந்த எஸ்ஐஆர் முறை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2004 வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது. தற்போது முதல் முறையாக எந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா பீகாரில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60 லட்சம் போலி வாக்காளர்களை அங்கேருந்து நீக்கியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த கட்டமாக 7 மாநிலங்களில் நடைபெறக்கூடியது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு முறை வந்து இப்போது நடைமுறைக்கு வரப்போகுது. ஓகேவா, இப்போ இதெல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக போயின்னு இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு ராகுல் காந்தி இல்லாமல் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா, இப்போ இந்த விஷயம் ஆர்டிகல் 324 ஆர்டிகல் 326 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 எஸ்எஸ்ஆர்னா அதுக்கு என்ன மீனிங், எஸ்ஐஆர்னா அதுக்கு என்ன மீனிங், இந்த விஷயம் எல்லாமே நமக்கு என்ன பண்ணலாம் கொஷினில் கேட்கலாம். இது ஏன்னா ஒரு முக்கிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம்.